6 காலம், அதாவது ஒரு நாளைக்கு 6 கால வழிபாடு. நாம் எப்படி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி, டீ, ஏதாவது பிஸ்கட்டு அதோட சாப்பிடுவோம். அப்புறம் 8 மணி ஆச்சுன்னா உணவு எடுத்துக்கொள்வோம். அப்புறம் 12 மணிக்கு ஒரு தடவை மதிய உணவு, திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வித் டீ, அப்படி ஒரு காஃபி, எஸ்கேசி அப்படி ஸ்வீட் காரம் காஃபி, அப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு திருப்பி 8 மணிக்கு ஒரு தடவை உணவு எடுத்துக்குவோம். இதுக்கு இடையில டீ காஃபி சாப்பிட்டதா கணக்கு வரல, சூடா வடை சாப்பிட்டது, போண்டா சாப்பிட்டதுலாம் வரல. மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா 6 காலம் நாமும் எதையாவது சாப்பிட்றோம். சில பேர் 6 12 பெருக்கிங்களும் உண்டு இல்லைங்களா? டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒரே நேரமாக எல்லாம் சாப்பிடாதீங்க, 4 இட்லி சாப்பிட்டா கூட 2 பிரித்து சாப்பிடுங்கன்னு இருக்கிறாரு. அப்படின்னு பிரிச்சுக்கிறது உண்டு. இந்த மாதிரி நம்ம கூடுதலாக எவ்வளோ வேணா 6 கீரை சுருக்கணவங்க இல்லை, பெருக்கி கொண்டவங்க தான் அதிகமாக இருக்கிறோம். எனவே 6 வேளை நாம் சாப்பிட்றோம். அதே தாங்க சாமிக்கும் 6. நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு என்பதே உணர்வின் அடிப்படையில் நடைபெறுகிற வழிபாடு. உன்னை போலவே அவனையும் பார்க்கணும். நீ எப்படி இருக்கிறாய்? காலையில் எந்திரிச்சு சூடா காப்பி டீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சாமிக்கு என்ன இன்னைக்கு? சாமி காலையில் 6 மணிக்கு என்ன கொடுத்தோம்? திருப்படி எழுச்சி ஆச்சே. சாமிக்கு ஏதாவது அமுது கொடுத்தோமா? ஒன்றுமே கொடுக்கல. தண்ணி ஊற்றணும், பூவை வச்சேன், ஸ்க்ரீனை திறந்தாச்சு, விளக்கேற்றி வச்சு சும்மா உட்காந்துட்டோம்னா நீ பசியோடு இருக்காம காலையில் சாப்பிட்டே இல்லையா? அது மாதிரி இறைவனுக்கு காலையில் ஏதாவது கொடு. ஏன்? உன்னை போலதான் அவனும், அவனை போலதான் நீ என்ற உணர்வு தான் வழிபாடு. நமக்கு அந்த இடத்துல வழிபாடு என்பது உணர்வின் உச்சம்தான் வழிபாட்டினுடைய அடிப்படை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், வழிபாடு என்று வரும்போது உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. நாம் ஏதோ ஒரு சடங்கு முறையாக வைத்துக்கொண்டு என்னமோ நாமளும் வழிபாடு பண்றோம் அப்படின்னு செய்து கொண்டு இருக்கிறோம். உணர்வு தான் இன்றியமையாதது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்படி